ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இது ஒரு முக்கியமான ஒரு ப்ராப்ளம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் 12th ஸ்டாண்டர்ட் ப்ராப்ளம்ஸ் அந்த சீரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் ஒரு முக்கியமான ப்ராப்ளம் தான் இது. என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹவு மச் ஒர்க் இஸ் ரெக்வயர்ட் டு ரொட்டேட் ஆல் த வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரம் 0 டிகிரி டு 90 டிகிரி. அதாவது இப்போ வாட்டர் மாலிகூல்ஸ்னால் நமக்கு தெரியும், H2O அப்படின்னு நம்ம எழுதுவோம். கரெக்டாக? இது நம்ம தெரிஞ்ச விஷயம். இப்போ இந்த வாட்டர் மாலிகூல்ஸ், எல்லா வாட்டர் மாலிகூல்ஸும், இது ஒரு மாலிகூல். கரெக்டாக? எல்லா வாட்டர் மாலிகூல்ஸும் எப்படி இருக்குமா? அலைன் ஆகணுமா? எதுக்கு அலைன் ஆகணுமா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி வரைக்கும் அலைன் ஆகிறதுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம டயக்ராம் வரைஞ்சிப்போம். இது ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதில் நான் ஒரு வாட்டர் மாலிகூல் பிளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இது ஐ ஹாவ் டு டூ சம் ஒர்க். அது எவ்வளோ ஒர்க் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியணும். ஒய் ஐ ஹாவ் டு டூ ஒர்க்? பிகாஸ் ஐ நீட் டு ரொட்டேட். எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணணும்? 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு ரொட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஒர்க் எனக்கு தேவை? இதுதான் கொஷின். அப்போ இதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்லாம் என்னது? எலக்ட்ரிக் ஃபீல்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 3 × 10⁻⁹ 5 நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்டோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வாட்டர் மாலிகூல்னு கண்டுபிடிச்சிருக்கோம். எவ்வளோ வாட்டர் மாலிகூல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? ஒர்க் இஸ் நத்திங் பட் எனர்ஜி. கரெக்டாக? அப்போ ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிச்சாலே நமக்கு போதும். சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ இந்த இடத்துல எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? நான் 90 டிகிரிக்கு எடுத்துகிட்டு போடும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி 90 டிகிரி மைனஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் 0 டிகிரி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன்னா ஐ கேன் ஃபைண்ட் த ஆன்சர். ஃபார்முலா என்னது? நமக்கு தெரியும் பொட்டன்ஷியல் எனர்ஜியோடைய ஃபார்முலா. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் டைபோலோடைய ஃபார்முலா என்ன தெரியும்னா, என்னன்னு சொல்கிறோம் நம்ம? PE cos theta, that is minus PE cos theta. இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா. என்ன சார் எனர்ஜின்னு சொல்லிட்டு இங்கே ஒர்க்குன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு உனக்கு ஒரு டவுட் வரும். ஒர்க்கும் எனர்ஜியும் ஈக்குவல் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சரியா? ஏன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒர்க்கு தான் வேணும், அதனால தான் நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இது கிளியராக இருக்கா? இந்த இடம் எப்படி போட்டிருக்கோம்ட்டு? சூப்பர். அப்போ எங்கேருந்து நம்ம எடுத்துகிட்டு வரணும்? 0 டிகிரிலேருந்து 90 டிகிரி. அப்போ ப்ளஸ் என்ன ஒரு திரும்ப இந்த இடத்துல, தட் இஸ் இந்த இடத்துல நல்லா பாருங்கள். ஆக்சுவலாக ஃபார்முலா நமக்கு எப்படி வரணும்னா மைனஸ் தான் வரும். ஃபைனல் மைனஸ் இனிஷியல். ஆனால் இந்த இனிஷியலுமே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா தான் இருக்கும்? மைனஸ் PE cos theta தான் இருக்கும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும்? நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஓகேவா? கிளியராக இருக்கா? காஸ் தீட்டா. இப்போது இதே நான் உங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். வேல்யூ ஃபைனல் வேல்யூ என்னது? நம்மளுக்கு 90 டிகிரி அது போகணும். கரெக்டாக? இனிஷியல் வேல்யூ எவ்வளோ நம்மளுக்கு? 0. அப்போ 0. ஓகேவா? இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். இப்போ பாருங்க, cos 0 அப்படிங்கிறது என்னது? அதுதான் 1. cos 90 அப்படிங்கிறது என்னது? 0. அப்போ இந்த டோட்டல் டேர்ம் நமக்கு என்ன ஆகிடும்னா 0 ஆகிடும். அப்போ ஆன்சர் என்ன மட்டும்தான் இருக்கும்னா நமக்கு வெறும் PE அப்படின்னு இருக்கும். கரெக்டாக? P. இப்போ Pயோடைய வேல்யூ எவ்வளோ? P இஸ் நத்திங் பட் டைபோல் மூமெண்ட். டைபோல் மூமெண்ட்டுடைய ஃபார்முலா என்னது? லெட்டர் என்னது? P, that is 6.3 இன்டூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 10⁻⁻³ கொடுத்துட்டாங்களா? கூலும் மீட்டர் இன்டூ எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டோடைய வேல்யூ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே நம்ம கொஸ்டினை படிச்சிருக்கோம், நமக்கு தெரியணும். 3 × 10⁻⁵. இப்போது இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தெரியுமா ஆன்சர் கிடைக்கும்? 18. சரியா? 18.9 இன்டூ 10⁻⁻25 போட்டுட்டு என்ன பண்ணணும்? நம்ம ஜூல் அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏன் ஜூல்? என்ன சார் ஒர்க்குக்கு போயிட்டு ஜூல் பண்ணுமான்னு கேட்டால், ஒர்க்கும் எனர்ஜி நம்ம ஒர்க் அண்ட் எனர்ஜி ஆர் ஈக்குவல் குவான்டிட்டிஸ். கரெக்டாக? ஒர்க்கும் எனர்ஜியும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லி 11th படிச்சிருக்கோம்.
சரி, இப்போ கண்டுபிடிச்சிட்டோமா சார் அப்படின்னு கேட்டால் கண்டுபிடிச்சிட்டோம், சரியா? ஆனால் இங்கே என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை இல்லை. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாரு, கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10⁻22 வாட்டர் மாலிகுல்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம எவ்வளோ மாலிகுல் கண்டுபிடிச்சிருக்கோம்? ஒரு மாலிகுல் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த இதை என்ன பண்ணோம் நம்ம இப்போ இந்த இதை நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடச்சிது இந்த இடத்துல? W equal to, that is work is equal to 18.9, கரெக்டாக? 18.9 into 10⁻⁻25 அப்படின்னு கிடச்சிது, கரெக்டா? இது நம்மளுக்கு கிடச்சிது. இப்போது இது 1 மாலிகுல். இது என்னது? ஃபார் 1 மாலிகுல். ஆனால் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது எத்தனது? 10⁻22 மாலிகுல்ஸ். அப்போ என்ன பண்ணோம்? இன்டூ இந்த ஆன்சர் 1. that is 18.9 into 10⁻⁻25 ஜூல். இதை சப்ஸ்டியூட் பண்ணி மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்ன இருக்கும்னா, ஃபைனல் ஆன்சர் W, that is work is equal to 18.9. ஏன்னா நமக்கு இந்த வேல்யூ மாறாது, இந்த வேல்யூ அப்படியே தான் வரும். இந்த 10 பவரில் மட்டும்தான் நமக்கு இப்போ சேஞ்சஸ் வரப்போகுது. -25 + 22 பண்ணால் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 10⁻−3 என்னது? ஜூல். இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நம்ம பண்ணோம்னா அந்த வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகும்? நம்மளுக்கு அலைன் ஆகிடும். எந்த டிகிரிலேருந்து? 0 டிகிரிலேருந்து 90 டிகிரிக்கு அலைன் ஆகிடும். ஸோ ஒரு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், இம்பார்ட்டண்ட் 2 மார்க்கில் கேட்பாங்க, நிறையா வாட்டி கேட்டிருக்காங்க. 2 மார்க் ஆர் 3 மார்க்கில் கூட வரும். தேங்க்யூ. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள்.